ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்துள்ள எபிசோடுக்குள்ள கண்டினியூஷன் தானா. நேத்து வந்து நம்ம 3 ஒன் பார்ட் ரெசிபின்னு சொல்ல முடியாது, ஹெல்த்தி வைஸா செய்யக்கூடிய ஒரு ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், நம்ம வீட்டுல டெய்லி எல்லா கறி வச்சு சாப்பிடறதோட ஒரு டிஃப்ரெண்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்ம போட்டோம். 3 சாதம் அதோட கண்டினியூஷன் அடுத்த ஒரு 3 சாதம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து கொத்தமல்லி சாதம். கொத்தமல்லி புதினா வந்து குவாலிட்டி, நான் கொத்தமல்லியோட குவான்டிட்டி புதினா வந்து குறைச்சுதான் எடுக்குது. ஏன்னா அது ஒரு ஃபிளேவர் இருக்கும்ல, அதுக்காக வேண்டி கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிலாம் இல்ல, ஹெல்த்தியா இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஒரு நேரம் சாப்பாடு நம்மளுக்கு ஹெல்த்தியா எனர்ஜி தரணும். அந்த மாதிரி சாப்பாடு வகைகள் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதனால நீ கொத்தமல்லி ரொம்ப நல்லது, உடம்புக்கு தணுப்பு. அப்படியே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே, அடுத்த நம்ம செய்ய தக்காளி சாதம். தக்காளி அதுக்கு காமனா சாப்பிடறது இல்ல. தக்காளி வந்து சீடு இல்லாம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான். ரெண்டாவது, எவ்வளவுக்கு அளவு ஒரு ஃபுட் எடுக்குமோ அவ்வளவு தண்ணி குடிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா அது வந்து உடம்புக்கு அது நல்லதாதான் இருக்கும். ஓகே, அடுத்தால நம்ம இன்னைக்கு செய்யறது மாங்காவும் கேரட்டும் மிக்சர் பண்ணி ஒரு சாதம் ரெடி பண்ண போறோம். அது அடிபொலி டேஸ்ட்ல இருக்கும். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் மாதிரி இருக்கு. தேங்காய் மாங்காய் சாதம். இது வந்து தேங்காய் மாங்காய் இல்ல, மாங்காய் கேரட். எதுக்காக நான் கேரட்டை இதுல சூஸ் பண்ணிருக்கேன்னா, புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து ரொம்ப புளிப்பு இல்ல, ஆனா மாங்காய்க்கே உள்ள ஒரு புளிப்பு சுவை இருக்கு. கேரட் இது கூட நம்ம இன்னைக்கு ஒரு மசாலா ஐட்டம் ரெடி பண்ணி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் செய்யது அதுக்காக நான் வந்து சாப்பாடு பொங்கி வச்சாச்சு. இன்னைக்கு பொங்கின சாப்பாடு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். ஏன்னு கேட்டா, இந்த 3 ரைஸுக்குமே அந்த குலைவா இருக்கும்போது அந்த ஜூஸ் எல்லாமே அதுக்குள்ள சாப்பாடுள்ள ஏறும்போது சாப்பிடறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நேத்து எல்லாமே கொஞ்சம் ட்ரையா இருந்த மாதிரி இருக்கும், ஒத்த ஒத்த சோறு. இன்னைக்கு செய்யக்கூடிய சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச சாதத்துலதான் இந்த ரைஸ் ரெடி பண்ணணும். சரியா? இப்ப நான் வந்து மாங்காவும் கேரட்டும் வச்சு ரெடி பண்ண போறேன். அதுக்காக வேண்டி ஒரு வெஞ்சனம் ரெடி பண்ண, ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதாவது நான் வந்து இது கூட கிரீன் பீஸும் வேக வச்சு எடுத்துருக்கீங்க. எல்லாத்துலயும் கலர் தான் ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கலர் தான். இது வந்து இந்த குரோசன் ஐட்டம் ஆகும். இங்க பாருங்க, ஃப்ரோசன் தண்ணியே எத்தனை தண்ணி, 3 தண்ணி கழுவிட்டு தான் நம்ம வேக வச்சிருக்கோம். எல்லாமே ஏமாற்று வேலை தானே. கொஞ்சம் கவனமா பார்த்து தான் நம்ம பண்ணணும் இதெல்லாம். நம்ம நீங்க வந்து பேசாம பச்சை பட்டாணியை காஞ்ச பட்டாணியை வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணது ரொம்ப நல்லது. இங்க பாருங்க, ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து நல்ல ஆகாரம் தான் போறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும், அப்படியெல்லாம் கிடையவே செய்யாது. பார்த்து கொடுக்கணும். இப்ப வந்து மாங்காவும் கேரட் வச்சு ரெடி பண்ணதுனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, கண்டிப்பா கடுகு கொஞ்சம் சேர்க்கணும். இது வெந்தயம். நான் வந்து ஒரு ஆள் சாப்பிட மாதிரிதான் ரெடி பண்ணி, ஏன் நீங்க மெஷர்மெண்ட் ஏன்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எரிப்பை பொறுத்து, மெஷர்மெண்ட் பொறுத்து. இப்ப எங்க 2 பேருக்கும் இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்து சேர்ப்போம். அதாவது இந்தந்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். பார்த்துட்டு நீங்க வந்து உங்க வீடுகள்ல நீங்க என்ன அந்த மாதிரி ரெடி பண்ணணும். சரியா? கடுகு வெந்தயம் போட்டாச்சு. ஆமா, கடுகு வெந்தயம் ஈக்குவலா போடணும். ஜீரகம் வந்து அதுக்கு 1/2 பங்கு போட்டா போதும். ஒரு மணத்துக்காக வேண்டி போடுவோம். இது கூட உங்களுக்கு வந்து இது போட்டுடலாம், வத்தல் இருந்துன்னா வத்தல் மிளகா அப்படி போட்டுடலாம். நம்மள்ட்ட வத்தல் நம்ம இன்னைக்கு பொடி தான் ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சிடணும். வறுக்கட்டு இதெல்லாம் அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ. பச்சையா பொடிக்கிறதோட வறுத்து பொடிக்கும் போது எல்லாம் ஒண்ணு போல பொடியும். அதனாலதான் நம்ம லைட்டா வறுத்து லைட்டா சூடு ஏறினா போதும், பொடிஞ்சு. வெந்தயம் வந்து பல்ல கூட பட்டுறலாம், ஆனா வந்து இது படக்கூடாது. இந்த கடுகு தான் கசந்தால இருக்கும்னு எல்லாரும் நல்ல ஒரு மனம். ஆமா, மேக்சிமம் நல்லெண்ணெய் விட பாருங்க, இல்லைன்னா வேற எந்த எண்ணெய்னாலும் நம்ம இதுக்கு ஊத்திக்கிடலாம். போட்டுட்டு கடுகு, கொஞ்சமா பருப்பு. என்ன பருப்பு? கடலைப்பருப்பு. உளுந்து போடாண்டா 2 மிளகு, இல்லைன்னா பச்சை மிளகு போடலாம். நம்ம பச்சை மிளகு போடல.
கருவேப்பிலை போட்டாச்சா? இது வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன். என்ன மாங்காய் கேரட் ரெண்டுமே நான் ஈக்குவலா எடுத்திருக்கேன். எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். காயப்பொடி எண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன் இடத்துல ஒரு 2 ஸ்பூன் விட்டுறணும். ஏன்னா எண்ணெயில இதை வசக்கி எடுக்கும் போது அந்த வத்தல் பொடிக்குள்ள ஸ்மெல் எல்லாமே போயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊத்தி நம்ம என்ன செய்யலாம், வேக வைக்கலாம். மூடி வச்சிருவேன். அப்ப அந்த இதுல ஆவியிலே வெந்துரும்ல. தண்ணி எல்லாம் சேர்த்து வேக வைக்காத காரணம் இலைச்ச டேஸ்ட் வந்துடும். அதுல உள்ள தண்ணியிலே நம்ம வேக வைக்கும் போது அது ஒரு டேஸ்ட், தண்ணி ஆட் பண்ணி நீங்க வேக வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்ல வரும். ஓகே. கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து நான் பச்சை மிளகு எடுத்திருக்கேன், வெள்ளைப்பூடு. கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்தோம்னா புதினா வந்து அது கொஞ்சம் 1/4 பங்கு தான் நான் எடுப்பேன். ஆனா புதினா எடுத்திருக்கேன். இதெல்லாம் புதினா தான். புதினா எவ்வளவு எடுக்கணும் அதுக்கு ஈக்குவலா கருவேப்பிலை, கொத்தமல்லி, விட்டுட்டு தயிர் ஊத்தி அரைக்கணும். எல்லாரும் கலர்ஃபுல்லா வரணும்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி அரைப்பாங்க. நம்ம வந்து தயிர் ஊத்தி சரியா, ஒரு மாதிரி ஈர சவுண்ட் கேட்கலாம். இந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம், சாப்பாடு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணல, அதனால எவ்வளவு ரைஸ் எடுக்கீங்களோ அதுல உங்களுக்கு அந்த ரைஸுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம இதுல ஆட் பண்ணணும். நமக்கு தெரியும்னால நான் வந்து அப்படியே ஆட் பண்ணல. இதை அவ்வளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து உப்பு ஆட் பண்ணுவேன் லாஸ்ட்ல. நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும், பார்க்க டேஸ்டும் சூப்பரா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். சரி, தேவையான உப்பு பொடி போட்டுடேனா. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம். இந்த ரைஸ் செய்து சாப்பிடலாங்கிற மெத்தட்ல தான் நம்ம ஒவ்வொரு ரெசிபியா போடுவோம். எப்படி இருக்கு பார்த்தா கேரட் சாதம் போலதான் இருக்கும். ஆனா சாப்பிட்டு பார்க்கும் போது நம்ம இதுல என்னென்ன ஆட் பண்ணிருக்குங்கிற ஒரு டேஸ்ட் வரும். இப்ப அந்த சவுண்டு கேட்கலாம். நான் வந்து எல்லாமே சிம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துறோம். முடிஞ்சது. இது வந்து நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகு போட்டிருக்கோம். இதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு ஏலக்காவும் சேர்க்கணும். ஒரே ஒரு ஏலக்காய் போதும், ரொம்ப சின்னதாயிட்டு. இந்த கொஞ்சம் ஹீட் ஏறினா அந்த மாங்காய்க்குள்ள புளிப்பு ஸ்மெல் தெரியும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, சிலவங்க சர்க்கரை, சீனி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஆஃப் பண்ணிடுவோம். அதுதான் தண்ணி ஊற்றி வேக வைக்க கூடாதுன்னு சொன்ன காரணமே இதுதான். சாப்பிட்டு பாருங்க. இதுல
இது அழகா இருக்கு. இதுல இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குல்ல? ஐயா, இந்த பொடி இருக்குல்ல ஆமா, கடைசி ஆஃப் பண்ணியாச்சுன்னா நான் வந்து திருன்னு இருக்கு, நான் அப்படியே போட்டுறேன். இல்லாதவங்க கொஞ்சம் கூட நல்லா அரைச்சிக்கிட்டு நம்ம அரிப்பு வச்சு அரிச்சு போடலாம். ஓகே, இதுதான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் சிம்பிளான வேலை. இதுக்கு வெறும் பப்படம் மட்டுமே போதும். இந்த மனம் தான் இப்ப தூக்கி அடிக்கி அதான் சூப்பரா ஒரு கேரட் மாங்காய் சாதம் ரெடி. ஆமா, வைக்கிறோமா? ரைட். மூடி வைக்காண்டாம், கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம மூடி வச்சுக்கிடலாம். இனி இதுக்கு வந்து ஒரு பட்டையும் ஏலக்காவும் போட்டுருக்கேன், நல்லா அரைச்சிட வேண்டியதான். இதுக்கு நம்ம தயிர் ஊத்தி அரைச்சனாலதான் இந்த கலர்ல வந்துருக்கு. தண்ணி ஊத்தி நம்ம கட்டி தயிர் ஊத்துனோம்ல, அதனாலதான் தண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் போல ஆட் பண்ணது. மனம் இது நம்ம எதுலயும் சேர்க்காண்டோம். கலர் பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன ஆட் பண்ணுவோமா? கடுகு, ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை, இது பருப்பு உளுந்து ஒண்ணுமே போடலாம். ஏற்கனவே முதல்ல ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்துனேன்னா கூட ஒரு 1/4 கிளாஸ் குறைவாதான். இப்படியே சட்னி வச்சு சாப்பிடலாம். இது வந்து நம்ம வந்து அந்த கடைகள் எல்லாம் போனா ஒரு புதினா சட்னி தராங்கல்ல, அது சேம் இதே ப்ரொசீஜர் தான். தந்தூரி சிக்கன் சாப்பிடுறதுக்கு, நான் தந்தூரி சிக்கன் சாப்பிடுறதுக்கு, கபாப் எல்லாம் சாப்பிடும்போது தாராங்கல்ல, இதே நான் சேம். நம்ம வந்து இதை ஹீட் பண்ண சிலவங்க அவங்க கடையில ஹீட் பண்ண மாட்டாங்க, அதுக்குதான் சாப்பிடணும்லாம் கிடையாது, சாப்பிடுவாங்க. தரத சொல்லி இது கூட நான் வந்து கொஞ்சமா உப்பு தேவையான அளவு, லைட்டா கறி மசால் பொடி வேணும்னா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இதே பிளேவர்லயே இருந்துட்டு போட்டு சரியா. கொஞ்சம் அது கொதிச்சு வத்தட்டு நல்ல இதாயிட்டா, துவையல் மாதிரி ஆயிட்டா. கண்டிப்பா. இது வந்து தண்ணியில எண்ணெய் ஊற்றலாம், அதுதான் வந்திருக்கு. நம்ம இந்த டைம்ல என்ன செய்யலாம், ரைஸ் ஆட் பண்ணிடலாம். சோறு மாங்காய் சாதத்து ஃபுல்லாவே சிம்ல வச்சு செய்யறோம். இது ஃபுல் ஃப்ளேம்ல தான் நம்ம செய்யறோம். ஓகேயா?
சூப்பரா இருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. ம். ஏன்னா சோறு அந்த ஜூஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகணும்ல, அதனால. அதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்படி பொதிஞ்சு வச்சுட்டோம்னா ம். சூப்பரா அந்த கீழே உள்ள அந்த ஹீட்லயே மேல உள்ள சோறுமே இதாயிடும். ம். ஒண்ணு போல ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வைக்கிறதோட இப்படி கோபுரம் போல நம்ம குமிச்சு வச்சிட்டோம்னா ஈவனா வெந்துரும். அதுதான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரைஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். நான் எப்பவுமே சொல்வேன், எது ரெடி பண்ணாலும் நைட் வரைக்கும்னாலும் இருக்கும்னு சொல்லக்கூடிய காரணங்கள் முக்கியமான விஷயம் மாதிரிதான். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து நம்ம நினைக்கக்கூடிய டைம் படி கூட கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் வச்சுக்கிடலாம் சாப்பிடறதுக்கு. ஆனா கை ரொம்ப போட்டு யூஸ் பண்ண கூடாது, அதையும் நான் சொல்லிடு. சரி, இதை ஆஃப் பண்ணிடுவோம். நான் முடிஞ்சிச்சு. தக்காளி சாதம்னாலே தக்காளி சாதம் தானே நினைப்பீங்க, அப்படி கிடையாது. ஓகே, இது கூட நம்ம ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ண போறோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு 4 பல் போல அண்டிப்பருப்பு போட்டுட்டு கறி மசாலா ஐட்டங்கள் தான் இதுல ஆட் பண்ணணும். பெருஞ்சீரகம், சரியா, பட்டை போட்டுட்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இந்த இலை தாளிக்கு எடுத்து வச்சுக்கிடலாம் போட்டுருக்கோமா. இதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணது பெருஞ்சீரகம் போட்டோம்ல, 2 ஜீரகமும் போட்டு 2 நல்ல மிளகு இது கூட ஆட் பண்ணு. சரியா, எல்லாமே 2 சொல்லது குறைவா சேர்த்திருக்கோன்னு நமக்கு தெரியணும், ஆனா வெளியே தெரியக்கூடாது. ஒரு மைல்டான டேஸ்ட் தரதுக்கு. வத்தல் பொடி எரிப்புக்கு லைட்டா மஞ்சள் பொடி. இதை நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஆயிட்டு இதை வந்து சதைச்சிட்டு வா. தக்காளினால நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணலாம். சரியா, இந்த தக்காளி சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து செய்து பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆயிட்டு கடுகு, சாரி பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், ஒண்ணே ஒண்ணு. நம்ம ஏற்கனவே எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். அது கூட பிரிஞ்சல்ல, இதுக்கு கூட போடணும். நிலக்கடலை பருப்பு இருந்தா போடலாம். நிலக்கடலை, இது வறுத்த நிலக்கடலை தானா. வறுத்துட்டு இதை அப்படி மேல்தால எடுத்துருவோம். ஏன்னா தக்காளி கொதிக்க வைக்கும் போது வந்து கரிஞ்சிரும். அதுக்காக வேண்டிதான்.
இதெல்லாம் கிடக்கு. இது என்னன்னா இது உள்ளி வச்சிருந்தேனே. சரி, இதெல்லாம் வசக்கணும். அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இது கூட நான் வந்து இந்த பச்சை மிளகு, இந்த மீனுக்கு போடக்கூடிய ஒரு பச்சை மிளகு உண்டு, போட்டிருக்கோம். போட்டு ரொம்ப வந்து நம்ம வசக்க கூடாது. ஒரு ஆப்புக்கான சோறு சாப்பிடும்போது நமக்கு அது கையில கட்டுப்படணும், வாயிலையும் கையிலையும் அந்த மாதிரி. ஒரு சாப்பாடுனால நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து செலவு செய்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், திருப்தியும் இருக்கும். இப்படி வசங்கினா போதும்னா நல்லா வசக்கணும், அது உங்க இஷ்டம். ஆனா இந்த மாதிரி வசக்கி சோறு கூட சாப்பிடணும், அது ஒரு டேஸ்ட். ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி. இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ணல. இது நல்லா நீட்டா எண்ணெய் பிரிஞ்சு மேல வருது பாத்தீங்களா? இந்த டைம்ல நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும், முதலே ஆட் பண்ணாண்டா. இப்படியும் தக்காளி சட்னியாக சாப்பிடலாம். கொத்தமல்லியும் நம்ம அப்படிதான் ரெடி பண்ணோம், டபுள் யூஸ். நான் அதைத்தான் நான் ஏன்னா கரெக்டா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான். இது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அப்புறம் ரைஸ் போட்டு ஆட் பண்ணணும், உப்பு போட்டுருவோம். அது வத்தட்டு, அதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா? இங்க பாருங்க, ஒரு 2 தக்காளி லைட்டா சதையாம கிடக்கு. ஒண்ணு இல்ல, அது இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், சோறு. போட்டுட்டு சிம்ல வைப்போம். ஃபுல்லா வைப்போம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பார்ப்போம், சூடு. தக்காளி சாதம் கொஞ்சம் பேசணும், எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. எதுக்கு அவங்க அப்படி சொல்லலாம்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, தக்காளி சாதம் பிடிக்காது, மற்ற எந்த சாதனாலும் சாப்பிடுவாங்க. இது சாப்பிடும்போது லைட்டா நம்ம நெய் ஆட் பண்ணிட்டோம் வைங்களா, சூப்பரா இருக்கும்.
ஒரு 5 நிமிஷம் கிடக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிடக்கும்போது அந்த ஈரம்லாம் அப்சர்வ் ஆகும். 2வது அந்த ஜூஸ் எல்லாமே ரைஸ் கூட சேரும் போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்வோம், பொத்தி அமுக்கி வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, சாதம் சூப்பரா என்ன பாருங்க, 3 நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதா சூடோடி இத வந்து லைட்டா ரொம்ப எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன சாதம்? இது தக்காளி சாதம். ஆமா ஆமா கலர் தெரியல ஸ்ரீயப்பா. இது தக்காளி சாதம். இது கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை வச்சு செய்யக்கூடிய ஒரு சாதம். இது வந்து கேரட் மாங்காய் சாதம். இதுக்கு சைட் டிஷ் ஊறுகாய் பப்படம், வேற பொரியல் ஐட்டங்கள் கூட தேவைப்படாது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நான் என்னன்னா எல்லாரும் 1 பார்ட் லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், புளியோதரை இந்த மாதிரி ரெடி பண்ணதோடி ஹெல்த் வைஸ், அதாவது ஒரு நேரம் நம்ம சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி தர மாதிரி நம்ம ஒரு சாப்பாடை ரெடி பண்ணிட்டோம்னா குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு நல்லா. அதான் சொல்லி அது கேரட் சாப்பிடாது, கொத்தமல்லி சாப்பிடாது, அப்படி இல்ல டே இன்னைக்கு இந்த சாதம் இந்த சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தா நாளைக்கு அந்த சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நமக்கு பெரியவங்களுக்கே அது இஷ்டப்படும். செய்யதான் மடி. கண்டிப்பா மடிக்காம இதெல்லாம் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது இதே மாதிரி உள்ள ரெசிபிஸ் வரும். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.